வடிவேலு வடிவேலு குப்ப வடிவேலு அண்ணா வடிவேலு அண்ணா வடிவேலு. இன்னும் அமைதியா இருங்க. இன்னும் இப்ப இன்னும் காவிரி தண்ணி கொண்டான்ட்டேன். கார்பரேஷன் தண்ணி தானே. கம்முன்னு புடிச்சுப்போ, கலீஜ் பண்ணாத. புடிச்சுப்போ தல்வா. ஏய் பாத்துங்கடா. என்ன பண்றப்போ நீ பாட்டுக்கு மந்திரிக்கு போய் இந்த லாரி அங்க எட்டாந்துட்டியா? ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? ஒன்னும் அது கவனு கடா. ஒரு காலத்துல பெரிய ரவுடினா அதான் மந்திரியா போட்டாரு. விளையாடாதனா நம்ம துட்ட வச்சு அவன் விளையாண்டுக்கிறானே. பெரும் புள்ளின நம்ம கையில வச்ச கரும்புள்ளில தான் இன்னைக்கு அவன் பெரும் புள்ளி ஆனது. இத்த அவன் மறந்துட்டாலும் நீங்க மறந்து போடாதீங்க. மறந்து போட்டீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, இதுக்கு கூட தண்ணி இருக்காது. டாய் குண்டுமணி வாடா. நம்ம வடிவேல்ல தில்லு வேற யாருக்கு வராதுப்பா. நம்ம வள்ளி குப்பை நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த புள்ள தானே. அவர் சொல்லித்தானப்பா நமக்கு லைட் வசதி, பள்ளிக்கூட வசதி, எல்லா வசதியும் வந்தது. ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரான் கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க. மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. படி ஏறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசி சொன்னானா? என்ன உன்ன ஜோசியர் மேல பாயிர? நான் முதல்ல அழி, நீ டிரைவர். எனக்கு ஒண்ணும் அதுல குழப்பம் இல்ல. சொன்னது செய்ய. தட்டை எடுத்துக்கிட்டு போ. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிக்காரன் வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம். மழை மழைன்னு பரிகாரத்தை ஆரம்பிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலையா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அத முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா என்ன ஐயா? லாட்டரி சீட்டு வாங்கிக்கங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பையெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா ஒரே ஒரு சீட்டை மட்டும் வாங்கிக்கங்க. நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? நான் போட்டு நீ வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபாய் கொடுக்கலையா, 1 ரூபாய் தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காசா? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வடார தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்ன கல் தலைவா? யாரப்பா நீ? நான் ஒரு பணக்காரன். ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டு தான் போகணும். நிறுத்துங்கய்யா. இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாள், ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமாயா, 5000 தான். யோ பையே கொடுத்துரு. இப்ப போய் எண்ணுவ நீ வேற. முதல் பணத்தை குடியா.
ஏண்டா தங்கு பிள்ளை முதலாளி என்ன டிஃபனை வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல உங்க பிள்ளைங்க. ஏய் என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அரிக்கிறீங்க. அத்தை கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல போங்க. ஏன்பா போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா முழுசா 7 நாள் செலவாய் போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க. பணத்தோட அருமை தெரியாத பயலுக. அந்த காலத்துல டேய், உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்துல எங்க அப்பன் காலெல்லாம் கொடுக்க மூக்கால அழுவா, கடைசியில கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்பன் ஏழை, எங்க அப்பன் கோடீஸ்வரன். நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணா? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு? நீங்க பெத்தீங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. உப்ப கொட்டி இருக்கிற இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற. எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற. போய் கஞ்சியை கொண்டா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. ஓய் யார் யாரு? இது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் யா செல்வி. ஏய் நான் ஒரு கல்யாணமா வர ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற? ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் இப்படிக்கா குளிச்சுக்க. நீ சரியான பயந்தான் புளியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். பார் மாமா ரெஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டுன்னு குளிச்சிட்டு போமா. சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுதே. எட்டு மேல ஊத்தின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட ஓடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூட பேசுனீங்கிற? என் மனசாட்சி கூட தான். வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம். நான் வானான்னு பாத்துமா. ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு. பெரிய மனுஷன் மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? கம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ? என்ன எங்க? ஐயோ என்னம்மா சொன்னீங்களே சொல்லு. ஐயோ இரு இரு இரு. இந்த பக்கம் தொட்டி, அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் ஜட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுட்டால. இங்க இங்க ஓகேயா? ஓகே சுத்தா. ஐயோ வெந்துற போது. எந்திரிமா எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண முடியா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிட்டியா? நடத்து நடத்து. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு ஒரு வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபையே டேமேஜ் பண்ணிட்டியா? பேர் கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலும் கட்டிக்க. இந்த காரியவானா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அத பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். நான் இங்க குந்தினு காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, உன்னால நான் குளிக்காம இருக்கணும். அதான் ரைட். அது எப்படியா? இந்தாப்பா அந்த தங்க மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம் நாள் தர? எதுக்கு? திங்கிறதுக்கு தான். யோ துன்றதுக்கா?
அந்த தங்க மீன் வேற மீனியா, இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரியுதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான். டிரைவர், கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா, 1/4 கிலோ 1/2 கிலோ ஒத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ, நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ. கொஞ்சம் குறைத. நிறுத்து 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 நிறுத்து, தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னும் ஒரு 1/2 கிலோ போட தேவை. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ, ஐடியா காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வேணும், அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போதுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது 2 ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது, இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ, அப்படியா? ஏப்பா, இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குடுடா. எதனா சில்லற மூலவன்மா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா, இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய், என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய், இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே, என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா, நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையனை கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன பச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3னாரு, நீ என்ன பச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான். 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம், இது 27 வயசுல எடுத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அது எப்படி எப்படி? பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே, 2 ஒண்ணு தானே? ஐயோ, ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அத விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய், குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய், இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி, வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போடா. நந்தவனத்தில் ஓராண்டே கொண்டு வந்தான் ஒரு தோண்டே, அதை கூத்தாடி கூத்தாடி, அப்புறம் என்ன, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டே. ஐயோ, சட்டை எரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். முதலாளி லொல்லு லொல்லு கத்துறாரியா? நீ சட்டை தேய்க்கலன்னு பரவாயில்ல, கொடுத்துரு. எப்பவோ தேய்ச்சிட்டேன், எடுத்துட்டு போங்க. ஏய், என்ன இப்படி பாக்குற? என் மொழியே அப்படி தாங்க. அந்த முடியில புளிய வச்சு அடையிடா. இந்தாங்க. ஏண்டா, ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டையா இது? சர்க்கஸ் கூடார மாட்டு இருக்குது. 4 பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம். கொண்டா, பெரிய சட்டையை தேய்க்கிறான், நான் தேய்க்கிறது. ஐயோ, என்னடா இது?
சட்டையில ஓம் படம் தெரியுது. இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயோ, கிளாட் டு மீட் யூ. சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடுறா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறயா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலுக்கு சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறிய. உன்னை என்ன சொல்றது? ஓட்டையை நானா போட்டேன்? இஸ்திரி போட்டவன போய் கேளுங்க. ஏய், டேய், இஸ்திரி போட்டு நிறுத்துடா. ஐயோ, இது என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? வாய்க்கு வந்தபடி பேசாத. குடிச்சிருக்கிறியா? பல்ல கட்டி போடுவேன். நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியாடா? ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா, என் தொழிலை பத்தி பேசாத. என்ன பத்தி 1000 கேவலமா பேசு. மூஞ்சில காரி தூப்பு. நாயே நாயே நாயே, எச்சுபறிக்கு பரதேசி பண்ணாட. இது சாரி. ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரிகாட்டன்னு, டெர்லின்னு, உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இது வரைக்கும் யாருகிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் கிடையாதியா? நீ வாட்டர் சட்டைய குடிச்ச விட்டு என்ன வம்பு கிழக்குற. குடிச்சிட்டு பொட்டிய போட்டு என் சட்டையை ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு வேறையா? என் வண்டி போச்சு, என் தொழில் போச்சு, என் வண்டி. ஐயையோ, ஐயையோ. என் வண்டி அக்கு வேற ஆணி வேற கழட்டி போட்டானுங்களே. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலு, வடிவேலு. ஏய், ஆறாவன் வண்டியை ஓடிச்சது. வெளியே வாடா சோமாரி. கேப் மாறி, மண்ணு மாறிய கருமாரி. ஏய், அது சாமி பர்றா முச்சமிக்கு. செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்கார்ந்து நிக்கிறியா? வெளியே வாயா. வாயா, வெளிய. வாயா. அந்த நானு ம். வெளிய வாடா. ஏய், கம்முனு கடறா. பூச்சி நச்சு முச்சிர போறாங்க. என்னைய மாதிரி பாடியா வந்தாலும் பரவாயில்ல. ஏய், கம்மனு கர்றா. ஏய், ஏய். ஏய், யாரா நீ? இவன் தாங்க கசாப்பு. வள்ளிக்குப்பம் வடிவேலு. பயங்கரமானவன். அது சரி, வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளியே வந்து கத்துனா கேட்காத. அதான் விஷயம் என்ன? யோ, சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அதே எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேக்கிற லட்சுமி. இஸ்திரி பொட்டி வண்டி அத்தை வச்சிட்டியே. ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு முதலாளி, அவன் காசு கேட்கறான். ஒரு 1000 2000 கொடுத்து துரத்துங்க. அடச்சே, அறிவட்டவன. 1000 2000ங்கிறது உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க. கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம். வேலை நிறைய இருக்குதுங்க. யோ, உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும். என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி, என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான். பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா ஐயோ, கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா நீ. ஓர போக பார்த்தா ஹெட்லைட்டி கை போல் இருக்க. கை வச்சிட்டியா நீ? பேக் கண்ணாடி உடைச்சிட்டான். முதலாளி, அது ஹெட்லைட்டு. நிறுத்துறா. நீ துட்டு தரா கண்டே உன் வண்டியில தொண்டி. அம்பாஸ்டர் வண்டி அடிக்குது பார் நொண்டி. என்ன ரைம்? எங்க இருந்து என்ன வருது இதெல்லாம்? வாயில இருந்தாடா ஒட்டின்னு போடா. பேமானே ஒட்டின்னு போடா. டேய் போங்கடா போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர்னு ஊத்தி போறாங்க பாரு. ஐயோ, இப்ப திருப்தியா உங்களுக்கு? போங்கடா. என்ன முதலாளி, கார அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. அடச்சே, ஒவ்வொன்னா சொல்லி அவங்கள உடைக்க வச்சுட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம். அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏன் முதலாளி, காரையிலே நீ எப்படி போவீங்க? என்னது? போறோம். குதிரை வண்டிதான். ஏண்டா சங்கு, என்ன முதலாளி? ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது. அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா, இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது. இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல் விடுங்க முதலாளி. ஆ. டிரைவர் கோயந்தல்ல, அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான். ஆ. அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. முதலாளி, எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான். டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான். பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. ஓஹோ. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி, இந்த கால் ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான். அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான். அவன் கில்லேடிக்கு கில்லேடி. அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்து கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான்.
அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. ஆ, அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி யார பார்த்து நாய்ங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சே. என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல்ல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். டேய், அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள். முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுவை போய் பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல்ல நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல்ல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம். ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா. நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. வரிசையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல். ஆமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. டேய், பண்ணுவோம்ப்பா. எப்பா பின்னால நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். ஆ. இந்த சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னவா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க 7 ஜனங்க காலங்காத்தால வயித்த புடிச்சு நீ ரயில் தாண்டவாள் தானே போய் உக்காந்து நிக்குதுங்களா? என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? இல்லீங்க, பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன். பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்காரத்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னியும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். கொடுங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேருப்பா. பொட்டியில இருக்கிறது துட்டு. மக்களே நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. நிறுத்து. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம். அது எங்க ஓடியா போட போகுது? சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுது சின்னம். வணக்கம். கூமுறாரு, ஏங்க கூமுறாரு? அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேரும் கையிலயும் பணம் வாங்கிக்கிறீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன்? அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளைக்கு ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுனே, எச்ச கூட துப்ப முடியலனே. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம். அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கைக்கு எட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசுர வாங்குறீங்களே? குடுமா.
நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு இருக்கிற? என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிக்கைய திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு போ. டேய் இறங்கடா, போதுண்டா. இருங்கண்ணே, கட்டிட்டு வரேன். அட கீழ இருந்தா கட்டுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இவன் யார் ஏத்தி விட்டதே? கேட்க மாட்டேன்றானே. அடடா, கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? கடிக்கத்தான், கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சரி, விளக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட என்ன மொட்டையா கேக்குற, பவமா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்து நிக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை தோற அதை தோறன்ற. அதுக்கு தோடா கைத வருது. எதுக்கு? ஒட்டிக்கிட்டான். அடடே, கார் டிரைவரியா சைக்கிளுக்கும் டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வித்துட்டீங்களா? அததான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. ஆமா, ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சையா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாயா? யோ, சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டி கை நீட்டி துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னடா? அட பாவீங்களா, கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்தனம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம்மா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்ன இருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்ல? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் திறந்து வாங்க, வாங்க. நரிக்குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40க்கு நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வாமா. ஏங்க பொண்ணு பார்க்க போறவன் பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டி, நிச்சயதார்த்தமா பண்ண போறோம், பொண்ணை பார்க்கத்தானே போறோம். நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலியனா கட்டிட்டு போறோம். வடிவு, முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், வீட்டுக்கு மருமகன் வர போறா. சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா, மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றிய? வடிவு, ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய. அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கலன்னு தானே உனக்கு கோபம். இப்ப கேக்குறேன், அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க, துணிமணி வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க. இதையெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு. நீ சும்மாறா, சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறதில்ல. சொல்லு சொல்லு. நம்ம 2 பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. வடிவு, சார், உங்க 2 பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான் இல்ல, நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடாரு. மளிகை சாமான் 350 ரூபா, ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர், நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆனா உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா,
அது உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. மண்டையில கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர் கோமான்னா என்னங்க? மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும், பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா வரலாம், வராம இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். என்னங்க இது மயிலாப்பூருக்கு மாமரத்துக்கு டவுன் பஸ் விட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டு போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே, கோமானம் சத்தியமா ஒரு கண்டக்டர் தான். டாக்டர் இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாது, வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கும் நீங்க ஒரு நர்ஸை வச்சுக்கங்க. ஐயா டாக்டர் பேச்ச கேட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க, பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடியை மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல இருக்கு. வடிவு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார். இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல. 2 புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. இப்ப 2ல 1 யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு. கோயந்தா, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வெளியில யாருக்கு தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேக்குறத குடுக்கறேன்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப எப்படி ஆச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுலதான் கோமா வந்து. கோமாவுல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநலம் வருமா வராதா? எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். கொப்பாவுக்கு அதே குழப்பம் தான், 2ல 1 தெரிஞ்சாகணும். போன போக்கிலே லுங்கி தட்டுதியா ரொம்ப தூக்கிடாத மான பிரச்சனை. நீ நாங்கடா இது ராத்திரில கூட வேர்க்குது. என்ன தமிழ்நாடு இது? என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது. தமிழ்நாடு தான் கொடையுது. தமிழ்நாடு எப்படியா கொடையும்? பாட்டு பாடிக்கிறாங்களே, என்ன செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடி இருக்கானே. யாரு? பாரதி. பாரதி 2 பேரா? ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா திரும்ப உனக்கு. பாரதி யார்? அதான் யார்? ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதியாருக்கு நம்ம தில்லகன்ல ஊடா? உனக்கு உன் வீடுன்னு தெரியாது, பாரதி வீடுன்னு தெரியாது. பத்தியா உன் வண்டிய நீ ஏன் மூட்டாண்டு நிறுத்திக்கிற? போயா போயா வீட்டுக்கு போயா பொண்ணு தனியா இருக்கான். இன்னைக்கு போ, நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா. ராத்திரி இங்க பத்து நின்றுட்டு காலைல போ. தெரியுதா? ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனங்க? ரொம்ப குடியாத இந்த புட்டி. இன்னாடி செல்வி, காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு நிக்கிற, இன்னும் ஒரு தின்சாக்குற. அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவர் வந்தாரு. அவருன்னா என்ன கட்டிக்க போறவரு, கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லு விடுற? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்டை காணோம். நான் எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? ஏன் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்லை, மன்னிச்சிட்ட மாப்பிள. வடிவேலு பயங்கரமா ஆளு பாரு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டு இருந்தியா? பார், நெஞ்ச தொட்டு சொல்லி நான் தொட்டு சொல்றியா? பத்தியா பாசிமணி? ஆமா. யாருங்க? என்ன தெரியும்? ஐயோ, இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அடச்சி, நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்குது.
நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குடிச்சிட்டு சொல்ல மச்சாச்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கிட்டு இருந்து என்ன நான் பண்ணிட்டேன் போயா. ஐயோ மனசாட்சி பாமா நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போச்சு. என்னையா இது? மணி ஆட்டின அடிக்கும். இது தெரியல உனக்கு? எருமை ஏனி புடுறா. இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் கழுத்துல கட்டிட்டு ஊரை பூரா சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல. அதுக்காக தான் இந்த மணி. அடடடடடா, கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்லை, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன். அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன். அங்க கயித்தை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல உன்னை வெறும் மடையன்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. ஏயா ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டோமா? இதுக்கு கயிறு மணி மட்டன்னுகிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. டேய் கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பெல் எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தர டப்பா வச்சு அடிக்க வேண்டியதானே? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த வீட்டை என்னடா நினைச்சா? டேய் ஐயோ இங்க பாருங்க. டேய் என்னடா இங்க கலாட்டா? காரை கொஞ்சம் பார்த்து ஓட்ட கூடாதுன்னு கேட்டேன். முதலாளியை கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன்னு அடிக்கே வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதா கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்குமா? லைசென்ஸ் அப்படிட்டு துரத்தி விடுங்க. அடிங்க பாயிட்டு போறவன. பரவாயில்லையா? என்னைய முறைக்கிற போட விடுறதில்ல. முதலாளி சொல்லட்டும். முதலாளி முதலாளி உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ அவர் என்ன சொல்றது? நீ என்ன ஒரு செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை. நான் சொல்றேன் போட வெளியில. டேய் அது அங்கங்க தான்டா இருக்கணும். அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே, இவரை சொல்லணும் போடா வெளியா. போடா வெளியில. போயா போடா வெளியா. போடா முதல்ல. போடா. அட போயா. நிறுத்துங்கப்பா. என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போனா பொழைக்க முடியாதா? கையில வித்தை இருக்குப்பா. வித்தையெல்லாம் வேகாது. உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி இழுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்ரா. நீ வெளியில போனா உன்னை சொரி நாய் கூட திரும்பி பார்க்காது. அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும். அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்னி கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்க. உங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போன வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும். இந்த 2ல ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல. நான் போறேன். வர்றேன். கோவிந்தா, கோவிந்தா, என்ன? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பேச என் பின்னால வா. சிலுக்கு சிலுக்கு சிங்காரி. அப்பா அப்பான்னு எரிச்சலை கலப்பாதீங்கடா. கோவிந்தனை வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு. பேசா உள்ள போங்க. டேய் அடுப்படே வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா? இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆண்ணேன்னு தான் கூப்பிடணும். கோவிந்தரே கட் பண்றா கோவிந்தாவை. என்ன மொட்டையா என்னன்னு கூப்பிடுறா. போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணனுக்கு அப்படிச்சுனா ஆப்பிள் ஜூஸ். அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன்.
ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இஞ்சு அளந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்தன் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே 2-3 ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க 4-5 ஐட்டத்தை சொல்றேன். டேய், தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றேன். அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்ல கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேரு பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன்னு கூப்பிடு, 4 பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும்போது கூப்பிடுன்னு. 4 பேர் முன்னாடி 5 பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம 2 பேர் தனியா தான் இருக்கிறோம். சரி உட்கார்ந்து தோல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா இவா அதே விலைவாசி ஏறி போச்சு. அச்சா, விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையும் சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்கா சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு? கூட்டி கொடு. எது? ஏண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். சம்பளத்தானே சொல்றேன். ஓ சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியல் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா நான் எடுத்துக்கிறேன். பை த பை, டுமாரோ ஈவினிங் 5 ல இருந்து 6க்குள்ள மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு? அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்னை தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க. உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும். அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மெழுகுவர்த்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா இது என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா. நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு 2 பேர் தான் வரும். 2 பேர்லயே எனக்கு உசுருடா. 2 பத்தி நீங்க பேசாதீங்க. 2ல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 எண்ணிட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னா அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இதை போடுறேன்றியா? இதை போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே. ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜினுக்கு நக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சி நக்கடி.
கோவிந்த ஐடியாவா கொக்கான இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வர வைங்க. சேகர் சேகர் அப்பா இவன் இல்ல, இவன் இல்ல, விழுந்தது நான் தாயா. நீதான். ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான் அவன்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி நீ போய் குளி போ. ஆமா நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கெண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ் ரமேஷ். என்னப்பா? அம்மாவாமே. இவனே இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீங்க ஓட பேசுறீங்க, கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு அவன கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டது தண்டையா? அதுலடா நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல. இத கேட்க சரி நீ போய் கழுவு. அம்மா கோயந்தா, இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்துன ஆயில இன்ஜின் ஊத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எவனா ஆயில கொட்டிருக்காங்க. இந்த கோவிந்த விளையாட்ட இருக்கேன். இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் பிள்ளைகளை அழைச்சு வர்றேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. சீக்கிரம் கூட்டுவாடா. இதோ ஜம்பிங். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க. தலைய பிடிச்ச அமுக்கு. ஊனேங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா நேரம்? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களேயா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலே கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன், நிக்க முடியாத அளவுக்கு நாருது. அவனா இவனா தெரியாது, அவனா இவனா தெரியாது, அதுவோ இதுவோ புரியாது. ஞானத்தங்கம் ஞானத்தங்கமே, இந்த 2ல் எது சொக்கத்தங்கமே? அடமானங்கெட்டு ஈனங்கெட்டதே, செடி 2ல் 1 யாரோ அன்று திட்டம் போட்டு நட்டதே. அவனா இவனா தெரியாது, அதுவோ இதுவோ புரியாது. இன்னொருத்த மகனுக்கிங்கே உன்னுடைய இன்சியல்லா, அப்பனும் பட்டா மட்டும் உன்னுடைய பெயரினில.
சாரீரம் ரொம்ப கட்டி போச்சு ஒன்னா நான் பாட சொல்லி எப்படி கேட்பேன் கோவிந்தா அவனா இவனா தெரியாது அதுவோ இதுவோ புரியாது ஞானத்தங்கமே இந்த ரெண்டில் எது சொக்க தங்கமே அடமானங்கெட்டு இனங்கெட்டதே செடி ரெண்டில் ஒன்று யாரோ அன்று திட்டம் போட்டு நட்டதே அவனா இவனா தெரியாது அதுவோ இதுவோ புரியாது கத்தியும் தீட்டிக்கணும் கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும் கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும் யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன் யாருன்னு என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான் நான் தான் மச்சான் 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 ஏய் மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு எந்த சைடுல மச்சான் என்ன மச்சான் நம்ம டொம்மி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா கொடுவா மிஸ் கோவிந்தா நம்ம தண்டையார் பாட்ட தோத்தாவ கட்டினா அவருக்கு 3 பசங்க ஆமா நினைப்பு வருது சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன் சப்பி தான் பார்த்தது இல்ல நான் தான் இப்படி ஆயி போட்டா அடையாளமே தெரியல Dress எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பியா இப்ப என்ன பண்ற Dress போட்டுருக்கேன் தமாஷா போட்டியா பயப்படாத இந்தா எங்க வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன் இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ கட்டிக்கிட்டு இருக்கேன் கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன் 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன் இப்போ என் பஞ்சாதி கேரிங் போங்கடா அறிவு கட்டவனுங்களா தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய தெருவுக்கு தெருவு சௌருக்கு சௌரு சோப் முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத பாக்குறது இல்லையா அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான் நம்ம கையில என்ன இருக்குது புள்ள குட்டிங்க பகவானா பாத்து குடுக்கறதே பகவான் குடுக்கறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க அவரே குடுக்கிட்டுன்னு விட்டுற வேண்டியதானே தமாசா பேசுற மச்சான் தமாசா கிதாடா உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா நான் கட்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன் 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன் திரியும் டமாசா பேசுறிய என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கினே ஏய் எங்க வந்து வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க பாடு போடா என்ன மச்சான் போங்கறிய உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கறேன் ஏய் கையெடு நீ சரியில்லை போ சார் வந்துகிறாரு ஆபீசரே யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு வா வாங்க வாங்க குடும்ப கட்டிங் ஆபீசரே வணக்கம் எங்க இந்த பக்கமா காண்றது இல்ல ஆளுங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டவே மாட்டான்றான் தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க எப்படி சொன்னா எப்படிப்பா இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா அப்ப நீ பண்ணிக்கோ முடியாது ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது அதையும் வாங்கி குடிச்சிட்டேன் இப்ப என்ன பண்றது நான் தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல வேற யாராவது தேட வேண்டியதுதான் கரெக்ட் பாட்டி இதான் பெண்ணு யாரு யாருக்குன்னு யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான் இட்டும் போங்க கன் பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன அதெல்லாம் இல்ல அப்புறம் எப்படி ஏழு நீ இட்டும் போங்க சார் நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன் ஒழுங்கா பண்ணிக்கப்பா பண்ணிக்க ஐயோ எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க என்னங்க இருங்க பூடுமா பாட்டு இட்டாரா இந்த ஆபீஸ்ல வடிவேலு விட்டுருமா இஷ்டத்துக்குன்னு வந்துரும் கம்முன்னு இரு அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான் எனக்கு கத்தி கண்ணாலே பயம் கத்தி பயம்னா மீசை அப்படி ஒதுக்குற வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா எறும்பு கச்சா மாதிரி வா 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 எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்கடிச்சிட்டு வானா எனக்கு ஆபரேஷன் வேணாம் ஏய் ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க 60 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி பொன்னி அரிசி பிரியாணி போட்டா பின்னி எடுத்துறோம் வா 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 ஆள விடு என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கற அது என் பொண்டாட்டி பாடி இது பொண்டாட்டி பாடி இது யாரு பாடி கைதா
என்னாண்ட வேஷம் கட்டியா தொட்டத்து சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ்ல என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது, நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இந்த மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான். இரு காப்பாத்துறேன். ஆபீஸ்ல என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு இருந்தாரு நீ கவுத்திட்டு இருப்பா. யாரு நம்ம வீட்டு சோபாவில் வக்கனையா உட்காந்துருக்கான்? போய் யாருன்னு கேட்போம். சார் நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ உனக்கு என்ன கால் செய்யடா? யாரியா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேப்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தானே கேட்டேன். தெருவுல போயிருந்தா நான் கேட்டுப்பேனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்டா. உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ரமேஷ் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொன்றுச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. 2 பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே இருக்கிறான்? நான் தான் சோறு போடுறேன். இருங்க கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரே டிரைவரே இங்க வாப்பா. டேய் எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்டும். உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது எங்க அப்பாவா? எங்க? அங்க வரு. ஏன் அடிச்சா? பாடுவா பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டுரிமையை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீன்னு கேளு. கேட்டா கிழிச்சிருவான் அவன். கிட்ட போய் கேக்குறேன்டா. யார் நீ? என்ன கேட்ட? செவுல அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? இனியா நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்ட. உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? கோயந்தா என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்சா? யார் நீ? அவர்தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கிறான். 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் பாத்துக்கிறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காரக்கா? கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்கு? கெட்டா மார்க்கு. பெத்த புள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய. நீ எல்லாம் உருப்படுவியா? ஊராம் புள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா 2 பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் புள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. ஐயா தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய் என்னை விட்டுட்டு எப்படிடா நீங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய்
என்னய்யா இது 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு சொல்லி சோடா. ஏய், என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ என்னைய விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீர், வந்தவனை எல்லாம் அடிக்கிறீர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ? நான் அடிப்பேன் கடிப்பேன். டேய், வா. இதா, இவனை கடி. இவனை கடியா. ஏன் அது இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நிறுத்துற. யோ, நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு? கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா? யோ இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்றேன். ஏண்டா என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப? இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம். என்னங்க பண்ற? சாமி கும்பிட்டுங்கிறான், தொழில் காமிச்சுங்கிறான், தெரியல உனக்கு. இந்தா வீடா போட்டு. குத்துட்டல போ. வீடா கொடுத்துட்டு போ. நான் நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். தொழில் நண்டனுக்கு இல்ல வியாபாரத்தை கெடுக்காத. ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது. கறிவானா கொடுக்குறேன் போ. அந்த மிலிட்டரி ஓட்ல இருந்து ஆள் வந்துக்குதா? அவங்களுக்கு ஆட்டோட நெஞ்சு வேணுமா கான் வேணுமா? நீ பேசிக்கிட்டே இரு, நான் போட்டேன். போடு. என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் லவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? நன்ற. அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. பயங்கர சிக்கல். தலைவா பிரிச்சு கட்டிட்டோமா? பிரிச்சு கட்டி சேர்ந்து என்ன வாழ போகுது? இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? நன்ற. பொண்ணு ஏழை, பையன் பணக்கார வீட்டு பையன். அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்ல பிடிக்கல. இது என்ன உதாரணம் இருக்குது? இப்ப நாளைக்கே அந்த தங்கச்சியை ஒரு பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்தா வானான்றதா? அதான் நீதான் கரெக்ட். இதுக்கு ஒரு ஐடியா எடுத்து விட. என்ன ஐடியா? நம்ம குப்பத்து பெரியவங்களே சொல்லிக்கிறாங்க. டாவுக்கு கண்ணு டொக்கே, திட்டு தாலிக்குதான் கிக்கே. இஸ்தின்னு போய் காட்டி சொல்லு. தாலி எங்க கட்டுறது? 4 பேருக்கு தர்ற மாதிரி இருக்கணும்னா கழுத்துல தான் கட்டணும். அவங்க வசதி எப்படி? அட அது இல்லையா, வீட்லயே இல்ல கோயில்லையா? பார், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஸ்தின்னு போய் கட்டிக்கிறாங்களா? ஐயர் இங்க பட்டை போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்டை போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு இப்ப பிரியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அங்கேயே வச்சுக்கலாம்டா. தெரியும், உள்ள தூக்கிட்டு போட போறாங்கடா வெட்டு. ஐயோ என்னமா நீங்க எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்தை நீயே முன்ன நின்னு நடத்தி வச்ச. எல்லா நல்ல காரியத்தை நம்மளே நின்னு நடத்தணும்னா முடியுமா? நடத்தம் விருந்து வைக்கத்தாண்டா நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்ச துணி உடம்புல ஒட்டி நடக்கும்போது மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. இன்னமா கவலைப்படுது. வரும்போது புச்சின்னு வந்திய அத்த புச்சின்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசி நின்னா என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாத மட்டன் கொஞ்சம் ஷார்டேஜ், கம்முன்னு தூக்கி மாட்டிட. யோ செஞ்சாலும் செய்வீங்க. கோயண்டா 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 கோயண்டா. அப்பா இவ பேரு ராணி. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு என்ன இருட்டுக்குள்ளே இருக்கு? இவங்க வந்து ஏத்துனாத்த விளக்கு இல்லைன்னா உலக்கா? நிறுத்துறா. இந்த பொண்ணு யாரு? இவ குலங்கோத்திர என்ன தைரியம் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து முன்னால் நிப்ப நீ? அப்பா இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ லோக்கல் பாத்தியா லேப்பு? குமாரியா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். தாக்கு குமாரு, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். மாட்டிக்கினியா? அயோக்கிய ராஸ்கல். நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? அப்பா நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி. இனிமே இவ இங்கதான் இருப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷ் வாங்கிட்ட சும்மா வா. அப்பா ராணி? ராணி இங்கே இருக்கட்டுமே. யார் எடுத்துட்டு போறா ராணிய? உட்கார்ந்து தனியா பேசணும். அப்பா
என்னப்பா இதெல்லாம் முதல்ல கதவு தரங்க டேய் கோயிந்தா பெரிய பூட்டை போட்டு பூட்டு இப்பவே திண்டுக்கலுக்கு போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. கதவு திறந்தா இருக்குது, வந்த வழியை பார்த்து மரியாதையா வெளியில போ. மாமா ப்ளீஸ் மாமா. மாமாவா? யார் மாமா? மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அப்பா ரமேஷ். ராணி நீ போகாத, ராணி நீ போகாத. சும்மாரா ஆட்டோ போ வெளியே. யாரு கட்டி என் தங்கச்சி கட்டி வச்ச நீ? என்ன சத்தா போட்ட? இந்த பார் நாடி துடிக்குது. எனக்கு நாக்கற இல்லையா என் தங்கச்சி கட்டி வைக்கணும்னு? அது யாரு நீ கட்டி வச்சிருக்கிற? கப்பாரி மொள்ள மாறி என் கூட சண்டை போட்டவன் உங்க அப்பா மொள்ள மாறி. உங்க அப்பா வண்டியை உடைச்ச மொள்ள மாறி அவன் பையனை கட்டி வச்சுக்கிற. கேட்கவே நாராசு மாறிதே. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்யா உனக்கு தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். ஏதோ அதுங்க ரெண்டும் ஆசைப்பட்டுச்சு. மணி அடிக்குதியா? நல்ல செய்யணும். ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல. என் தங்கச்சிக்கு யாருன்னா தான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுகமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ என் பிளட் எல்லாம் பாயில் ஆகுது. ஆட்கள்லாம் வச்சுட்டு போலுக்குது. தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட்ரேட் பீடா கேப்பேன் தெரிஞ்சுதான்யா வாங்கி வச்சிருக்கேன். என்ன இருக்குதா? இருக்கே. சரி வச்சுக்கோ. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த வழக்க வேணும். ஆமாயா. ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சோ விட்டு போட்டு தச்சு விட்டு வந்துட்டிய நீ. யோ அன்னைக்கு நீ தானே சொன்ன? எப்ப சொன்ன? சொன்னையா. என்ன பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணு இஸ்துன்னு போய் தாலி கட்டலாம்னு. உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? ஏய் ஊரு கட்டத்தனமா பேசுறியா? ஊருக்கு தான் நியாயம், நமக்கு இல்ல. கேட்டா சொல்லலாம் அவ்வளவுதான். இரு பீட போட்டுக்கிறியா? பேச்ச மாட்டாத. நீ கட்டி வச்சுக்கிறிய ஒரு கசுமாலம். அவன் முதுகு எலும்பு இல்லாதவன்னு வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போட்டான்னு வச்சுக்கியா? அவனை எதுக்கு நான் வச்சுக்கணும்? எனக்கு தான் நீ இருக்கிறிய. பேச்சோட பேச்சா கட்டில கவுத்திட்டியா? என்ன உடனே முடியாது. உடனே என்ன உடனே நடக்கட்டும் நடக்கட்டும். சாமி நான் நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். சாமிக்கு இந்த வேலையை கொடுக்குறியா நீ? உன் பொண்ணு பண்றது பார்த்தாதா? என்ன செஞ்சிட்டா? அந்த பணக்கார பையன் கூட என் தங்கச்சியை சேர்த்து வச்சு கண்ணால கட்டி வச்சுட்டாயா? வசதியான இடத்துல தானே கட்டி வச்சுக்கிறா. உன் தங்கச்சி நல்லா இருப்பா. என் வாயால சொல்லி இருக்கிறேன் பாரு, நல்லதே நடக்கும். நான் மோசம் போயிட்டேன்னு. எந்த நாட்டுல என்ன சொன்ன? உன் நாக்குல என்ன யாரு இது? சரஸ்வதி கூடி இருக்கா. நீ என் குப்பத்துல கூடி இருக்கிற. உன் நாக்குல சரஸ்வதியா? என்னம்மா நடந்துச்சு? அண்ணே அவங்க அப்பா எங்க கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு துரத்தி அடிச்சுட்டாருன்னு. தெரிஞ்சிட்டாங்களா? அப்படியா? அப்படியா? நீ தானே கட்டி வச்ச. நீ கேளு. நல்ல அழு. கட்டிக்கினா அவனதான் கட்டிக்குவேன். ஒத்த கால நின்னியே இப்ப கால பூரா அழு. உனக்கு பார்த்து கண்ணாலம் பண்ணி வச்சதுக்கு என் பொண்ணு அந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்கிக்கிறான். எங்கேயாவது மூலையில குந்திக்கணும். ஆளாளுக்கு என் தங்கச்சி கிட்ட வாங்கிருக்கா. தங்கச்சி நீ குந்துமா. உன் மேல ஒரு தூசு தும்பு போடாத நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க கூடாதா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்துல இருக்குது? நீ கம்முனு கடையா? கம்பன் என்னையா சொன்னா? என்னண்டா ஒண்ணும் சொல்ல. உன் ஊடு தேடி வந்து கதவு தட்டி சொல்றாரு. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அங்க என்ன பாக்குற? ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது டாவடிக்கிறது தப்பு இல்ல. டாவடிக்கிறது அந்த காலத்துல என்ன நடந்திருக்குது? என் தங்கச்சி பாவம் வாய்க்கு எழுந்துட்டு வந்து நிக்குது. அதுக்கு ஆறுதல் சொல்லாத மூல்ல உட்காந்து ஆடு முக்காடு போட்டு ஆடுன்றிய. உன் பொண்டாட்டிய டாவ் வச்சு இந்த பொண்ணை பெத்துட்டா உனக்கு தெரியும் டாவ் மகிமை. நீ சொல்லுமா? உன்னை ஊட்ட விட்டு தட்டினான அந்த கேப் மாதிரி ஆண்டா நீ என் தங்கச்சின்றத சொன்னியா? அங்க தானே மிஸ்டேக். சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற. இப்ப பாரு ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு. நீ கம்மன் கடை ரூட்ட மாட்டாத. இப்ப அவன் வீட்டுல போய் கலாயில இன்னும் நடக்குது பார். பெருசு பாரியா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்மனு கடை பீத்திக்காத. வீட்டு சொல்றியா? வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு தம்மா தோண்டு இருந்துச்சுன்னா ஏன் போறியா? ரமேஷ் ரமேஷ் கவலைப்படாதீங்க. எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சிருவார். தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? மீசியை பார்த்தாலே பயமா இருக்கு. இதாயா ஊட்டு மாப்பிள எப்படி ஆளு? பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சு நிக்கிறாரு. அதான் பேஜாரா இருக்குது. வெளியே வாயா. வரணும்னு ஆசைதான். பூட்டி இருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சு மாதிரி உள்ளே இருந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன் குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும். பார் லாலாய் அண்ணனுக்கு எதுக்க கட்டி பூட்டிக்கிறிய நீ? முன்ன கால வந்து ஆசீர்வாதம் வாங்கியா. மரியாதை மனசுல இருந்தா போதும். போட்டுமா? பாயா என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்திவா. வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ.
இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கய்யா. நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன்ல. நீட்ல யார் பண்ணியா? முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓரங்கட்டம் பத்தியா? டேய் ஏய் வா. நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள்ளை தான் ஸ்டடி பார்ட்டி தெரிஞ்சு போச்சுல. இன்னும் இனாது மறியட் நிக்கிற நீ. கரெக்ட். நைனா கூப்பிடு. நைனாவா? நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ கூப்பிடியா? அப்பா ஐயோ கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறாரு கண்ணா. இப்படியா கூப்பிடுறது? கத்தல கடகால அடத்தல. பார் ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட் எடு. எப்ப பார் பாத்ரூம். பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்குங்க. அதுக்கு தான் வந்தாங்க. கவனம் கிடக்குறியா? இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா? ஐயே பாத்ரூம் பரமசிவா. வானா அழகான சரி வாடி போடும். இவன் எங்க வந்தான்? எச்சி துப்பு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா இந்த வீடு எச்சி தொட்டியா? கண்டவல்ல எச்சி துப்புறதுக்கு. முதலாளி அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வர்றத பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. ஓ சொந்த தங்கச்சிக்கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா? ஓஹோ கடைசியில இவன் ஓன் தங்கச்சியா? கட்சியில இல்லையா? முதல்ல இருந்து என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம். அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ கதை அப்படி போகுதா? என் சொத்தை கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. ஆமா பொல்லாத சொத்து. பிசாசு சொத்து எவனுக்கு எவனோ? ஏதோ அதுங்க ரெண்டு ஆசைப்பட்டுச்சேன். நான் தான் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம் இது கூட தெரியாது. நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? நீ குறுகால பேசிக்கின்னு நீ இந்த வீட்டு டிரைவர். நீ பேசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறேன். பொண்டாட்டி ஆக போறவா. இதுல என்ன தப்பு? வாயின்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே. பச்சை பூ வாடல, கட்ட புடவை கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுக்கல. அதனால தான் என் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கமால கிடிகிரிகிரி சைதாப்பேட்டை வடகிரின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இப்பதாயா சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க கும்மா. இந்த பொன்மணியை சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. யாயா என் தங்கச்சி காட்டியும் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாத கைட்டு கூட பாக்குறீங்களா? யாயா அந்தஸ்துன்றீங்க? அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சரியான பய விட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல. என்ன கூப்பிடாரு பார். உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு, பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு பேசாம இருக்கான். அவன் புள்ளையா நீ புள்ளையா? முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன் அம்மா ஆச்சுன்னுகிற? இதான் மரும ஒண்ணு ஒத்துக்கோ, இல்லன்னா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துங்கடா. சைடு வேணா, வீடு கட்டு. என்னடா அது நடுவில் நாக்க தட்டுறான்? படிக்கிட்டு வைக்கிறான். மாடி விட்டு கட்டிட்டான். விட்டு ஆண்டரா வைப்பான் போடுறேன். என்னது? சின்ன ஓடி. என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறா, நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வேன் வர்றீங்க. ஆனா சும்மா இருங்க நீங்க. நாங்க வெறும் கூரை வீடு தான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? ஐயோ என்னமோ வீரப்பா உள்ள வந்தியா? இன்னாத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிம் காட்டாம அவரை கருத்து பாரியா. அவரது தான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா டச் பண்ண மாப்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா நிக்காத, கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும்னா இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிட்டு, டைம் லிமிடெட், ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி, ஒரு போட்டோ எடு. பீடா கோரியும் போது சொல்லுமா? குண்டு குண்டு. ஏபா, நான் ராணியோட போறத டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு, பங்களா, சொத்து சுகம், நகை நட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்ப செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமிடியேட் செட்டில்மென்ட். யா யா. நிலமா அப்படி ஐயா. முதலாளி எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ
அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. சேகர் தான் உங்க புள்ள. அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி வணக்கம் சம்பந்தி. கீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு இவன் எங்க வந்தான்? யார் இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்கார்ந்து பேசுறது உருண்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ணை கொடுத்திருக்கணும், இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ கொடுத்தவனா எடுத்தவனா? நான் கொடுத்தவன். பத்மா இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா ஏய் சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம், என்னது டேயா? நல்ல மருமகங்க வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுங்க. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க. பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் குடும்பம் மாறிது. ஒரே கலிஜியா? டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம தான் இருந்தேன். அதுல மாப்பிள நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. உங்க மருமக ஏத்துக்குங்க, உங்க பேரை பாத்துக்குங்க. இத்ததாயா எங்க பெரியவங்க சொன்னாங்க, உட்டாலக்கு நீ கோயா ஊந்தி வந்து வாயான்னு. யாரு அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் வாண்டி வந்தா ரிலேஷன்ஸ் வச்சுக்கயா. யா பெரிய மனுஷன் இம்மா நேரம் தம்மு கட்டிக்கினு கெத்தா கூவி நிறுந்தியா கௌரத அந்தஸ்துன்னு இப்ப எல்லாம் காத்துல பூச்சா என்ன பண்ண போற நீ? அப்பா நான் என்ன சொல்றேன்னா, அறிவு வெட்டவன தகுதி இல்லாத இடத்துல உறவு நீ வச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம். மரியாதை நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்ன சம்பந்தி பேசுறீங்க? நீங்க போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதல்லயே சொன்னேன். எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் படிச்சுவனேன்னு போயிடுறேன். ஏண்டா அப்ப நான் மட்டும் இழுச்சு வாங்கினா? அப்பா சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைங்க, நான் போயிடுறேன். அடச்சே, சொத்து சொத்துன்னு நாயா பேயா அலையறானுங்க. இவரு இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு கடைசியில பேயா மாறிட்டான். அடே இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படி நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும்போது நாயா மாற மாட்டானா? அப்ப எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். அப்பா முடிவா கேக்குறேன், சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்து இல்ல? அதானே கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலேயே சொல்லிருக்கு தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். யா பாட்டனுக்கும் பேரனுக்கும் மத்தியில போறது பேஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ இவரு இல்லன்னா நீயே பிறந்துட்டு இருக்க மாட்டியா? மனுச்சுங்க இப்ப என்ன தெரியுமா, பத்திரத்தை பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடே வாங்கிக்கனா சைடே. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்தை பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல இல்ல, அப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்க. சொத்து மேல கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல ஊட்டியா? கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிட்டீங்க. இல்ல மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா ரெண்டுல ஒண்ணு. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா ரெண்டுல ஒண்ணு? அது எனக்கே தெரியாது. என் ரெண்டு பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி, ரெண்டுல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாறா, பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்கன்னு. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அதுல அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க.
பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி, நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள, எதிரி அடக்கு முடக்கானவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோக்குமாக்கான இடத்துல வந்து வாக்கப்பட்டுக்குது. மாமியார் யாரி வர மயக்கத்துல இருக்கிறான். மிளகா அடிச்சிடாத, அப்பப்போ நீ தான் வந்து பாத்துக்கணும். சொல்லிட்டேன்ல, கவலை விட பூந்து கலாச்சிடுறேன். நான் ஏன் கெவுனுங்கிறா? போய் ஆக வேண்டியதை பாரு, போ. டேய், வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காத. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடும் சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நிம்மதியா இரு. இங்க பாருங்க, பாத்தீங்களா புளியோதரை பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன். மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. ஏமா புளியோதரை நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதே புளியோதரை. இது பாத்தீங்களா, முந்திரி உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஆந்திரால இருந்து வர வச்சது. ராஜ முந்திரி. அது எப்படிப்பா ராணிக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு? அப்பா அப்பா, அம்மா கோமால விழுறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்ல செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா. இந்த ஜாடிய பேசுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு. பேசுறவங்க 1000 பேசலாம். பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்ன்னு? அப்பா நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? நீங்களும் ஊட்டுங்க. இந்தாங்கப்பா. இரு. புளியோதரை புளியோதரை. அப்பா, இத கடிக்காம அப்படியே முழுங்கப்பா. புளியோதரை ராணி புளியோதரை. என்னடா அது? ரைஸ் மில்ல நெல் அண்டி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த அமுக்கு அமுக்கிட்டு இருக்கானுங்க. அவராவது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது. பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ, இந்த மாதிரி வாழைக்காயே சைடுல விட்டு இதே அமுக்குங்க. புளியோதரை வச்சு அடைச்சு அப்பா விக்க வச்சிட்டியா? புளியோதரைய பணியாரம் ஓவர்டேக் பண்ணதுனால டிராபிக் ஜாம். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அட இது என்னடா பிரமாதம்? எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்சுன்னு தும்முனா மூக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏண்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளிய வந்து விழும்போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா? அப்ப நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ என்னடா போறது? நான் போறேன். நீ என்ன போறது? நான் ஒரு பையன், நான் போவேன். நான் தான்டா போவேன். அம்மா பாப்போம். டா, நீ எப்பறா கொடுக்கலாம்? நான் தான்டா கொண்டு வருவேன். நான் பையன்டா. பல்ல உடைப்பேன். நான் தான்டா உடைப்பேன். வாடா. என் புருஷன் தாண்டி முதல்ல தண்ணி. என் புருஷன் தாண்டி மூத்தவரே. அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு. நியாயமா பார்த்தா சேகர் தான் கொடுக்கணும். நியாய பிரகாரம் பார்த்தா மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில விடணும். இல்ல அவரை தான் கொடுக்கணும். பேசாத படுவானி பேசாத. நான் சொல்றேன் அப்படி கொடுப்பேன். போடா போடா. என்னப்பா தண்ணி வேணும். அத பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் பொறுங்கப்பா. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தானே கொடுப்பேன். அப்பா உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு. உடனே தண்ணி குடுப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சிண்ட புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு திணற விட்டீங்களா? இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாமா? உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும்
பரதேசி பயலுங்க. எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போங்கடா போங்கடா. ஏங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்கலடா மச்சம். எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸசைஸ் பண்றீங்க? என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க மாப்பிள்ள தினமும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க. அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க. அந்த பக்கம் போங்க. குடிங்க, தூக்குங்க. இடுப்ப நல்லா வளைக்கிறோம். எழுந்துருங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா மொட்டையா சொல்ற? என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க. மாப்பிள்ள ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். சம்பந்த நம்ம மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறாரா? வாங்கியா நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குனி. நான் எரு எதிர்காத்து அடிக்குதுப்பா. என்ன பையன் குஞ்சதான் அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி மச்சான். ஃபேமிலி மச்சமா? இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு கூட தான் இருக்குது. 2 இது 1. என்னையா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க 2 பேருக்கு எப்படி வந்தது மச்சான்? இது என்ன கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு? மாப்பிள பிச்சை எடுத்து காட்டு. அம்மா தாயே, பிச்சி எடுத்து காட்டியானா? இது 1 இது 1 நீங்களும் ஒட்டிக்குங்க. இது 2 ஸ்டிக்கர். சேகர் தான் ஒரிஜினல். ஒரிஜினல் குனியா. இதுவும் ஸ்டிக்கர். இரியா எங்க போறா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்படி போட்டா எப்படி ஒட்டித்தாலா? இவருக்கு இருக்குது ஸ்டிக்கரு. குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க. நான் வாண்டேன். வர நைனா. எது நைனாவா? ஐயோ, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பசங்க. என் படத்துக்காக இருக்கிறீங்க. என் முகத்துல முடிக்காதீங்க. எல்லாரும் ஓடி போங்கடா. ஓடி போங்கடா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தனு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? ஜோசியரே, ஐயாவுக்கு நேரம் எப்படி இருக்கு? அந்த யமனே வந்தாலும் ஐயாவை அசைக்க முடியாது. அது வந்துட்டாரே யமனா? அடிச்சே வாய முடியா. தம்பி மருந்து கொண்டு வருது. ஐயா கொஞ்சம் வாங்க. அப்பா இந்தாங்க. குடிங்க. குடிக்காதீங்க. சம்பந்தி, அதுல விஷம் கலந்திருக்கு. குடிக்காதீங்க. விஷமா? என்னையா சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க 2வது புள்ள மருந்துல விஷம் கலந்ததை என் 2 கண்ணால பார்த்தேன். என்னது? நான் விஷத்தை கலந்தனா? ஏய், என்ன உளறற? மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன பிள்ளை எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? வாங்க டாக்டர், நல்ல நேரத்துல வந்தீங்க. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த மருந்துல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பார்க்கவா? பின்ன நாங்களா குடிப்போம்? எஸ், இதுல விஷம் தான் கலந்திருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பாவுக்கு விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா? மருந்து வாங்கிட்டு வந்தது நீ. மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு எம்மார பழைய போட பாக்குறியா? நான் ஏன்டா விட்டு வெளியில போறோம்? நீ போடா வெளியில. பாவீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த அப்பனுக்கே விஷத்தை வைக்கிறீங்களா? நீங்க 2 பேருமே என் பிள்ளைங்க இல்ல. வீட்டை விட்டு வெளியில போங்க. என் மாப்பிள்ள சுத்த தங்கம். முதல்ல நீ போயா வெளிய. அட ஒன்னை போயா மாப்பிள்ள. என்ன தோப்பல? ஓசரி சோறு கிடைச்சா உட்கார்ந்து கட்டு கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொல்ல எதுவுமே இல்ல. யோ மாப்பிள்ள சும்மா இருங்க. ஏப்பா, இவன் செஞ்ச தப்புக்கு என்னை சேர்த்து வெளியே போய் சொல்லிட்டீங்களே. இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் வெக்கம் கட்டவில்லை. வாங்க போலாம். வர சம்பந்தி. ஐயா, நாங்க கும்பிடுற. நீ போ 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 போ. ஏப்பா, பயங்கரமான கொள்ள கும்பல் பாது. கையடுறா. ஏந்திரி, நீ வீட்டை விட்டு வெளியில போ. ஏப்பா, அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது போடா. பெத்த பிள்ளை மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துற நீ எல்லாம் ஒரு அப்பனா? வெளியில போடான்ற. போறேன், நிச்சயமா திருப்பி வர மாட்டேன். வாடி போடா. உள்ளேயே பிறக்கலே நான் நினைச்சிட்டு போறேன். சரிதான் போப்பா. அப்பனே இல்லாம போறதா நான் நினைச்சுக்கிறேன். அட உனக்கு தெரியாது, நான் சொல்றத கேளுடி. படி அரிசிக்கு ஆளா உளுந்து கணக்கு. அப்பதான் இட்லி பல்லிப்பூல பல்லிப்பூ அப்படி இருக்கும். இந்த இட்லிக்கு மீன் குழம்பு இருக்கே, எடுத்து போட்டு அடிக்கும் போ. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன், கத்துக்க. பார் பல்லாட்டு புள்ளியாகிறிய நீ.
பெத்த தான் எங்க உடம்பு முடியாம படுத்து நிக்குது, என் தங்கச்சி தள்ளி கொடுத்து விளையாடி நிக்கிறிய. உங்க அம்மா இல்ல நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட வேண்டின்னு வந்துக்கிறேன். எம்மா முண்டகண்ணே என்னையா நீ கம்முன்னு கிடக்குறியா? நான் சாமி ஆண்ட வேண்டிக்கின்னு சொன்னேன். பார் வேண்டிக்கின்னு 90 வாங்கி ஆந்துக்கிறேன். இத்த எடுத்துன்னு போய் உங்க அம்மா நேரத்துல பூசினா சப்ஜாடா எல்லாம் கம்மி ஆயிடும். அந்த மணி எடுத்து கடாசிடலாம். நடு வீட்டுல அசிங்கமா தொங்கி நிக்குது. அத்தியா அடிக்காதான்னு அண்ணா வந்து பாத்து நிக்கிறாரு உங்க நைனா. பாத்துன்னு கிடக்கட்டும், கட்டினதே அவரு தானே. மருந்துல விஷத்தை கலந்தாரு, வீட்டை விட்டு வெளியில துரத்தினாரு. இப்போ இதை எடுத்துட்டு போன இது வீபுதி இல்ல வெடி மருந்துன்னு வெட்டியே போட்டுருவாரு. நான் அந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அட இன்னாகடா இது கோளாறான குடும்பத்துல பிறந்துட்டு குழப்பம் பண்ணி இருக்கிறீங்க. உங்க அம்மாவது சொல்லாத படுத்துனுங்களாம்ல, சொல்லிட்டு வேற படுத்துக்குச்சு. அண்ணே அவர்தான் மாட்டேன்னு சொல்றாருல, நீயே எடுத்துட்டு போய் வையா விபூதிய. அட இன்னமா நீ புரியாத பேசினுங்கற. மாப்பிளையா தெத்திட்டு இருக்காங்க, என்ன சேர்த்துக்குவாங்களா? என்னையும் தான் தெத்திடுவாங்க. அத்த பார்த்தா முடியுமாயா? இத பாரு, உன் மனசு சுத்தம், கை சுத்தம். உன் கையால 90 எடுத்து போசினா அந்த அம்மாக்கு நிச்சயமா குணமாயிடும். ஆன்றா 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 இன்னொரு தடவை ஆனா எனக்கு கெட்ட கோவம் வரும். போயா கண்ணுல மொளகா தண்ணி தொளிச்சிட்டியா நீ? எங்க காட்டு வாணா வாணா இது வேலையா போச்சு இல்ல கையில. ஐ படம் பாக்குறீங்களா? என்ன படம்? அப்படா டேய் வந்தமா காபி குடுத்தமா போனமான்னு இருக்கணும். என்னடா நோய் நோயின்னு இருக்க? வில்லன் வர்றான், பயங்கரமா இருக்கானே. வில்லன்னா அப்படித்தான்டா இருப்பாங்க. திருதல் முழிக்கிறான். ஏடா கண்ணு இருந்தா முழிக்க மாட்டானா? Dumping me in the river and reshuffling my face recruitment. Yep, it works. Sit down. கதை வேற சாத்துறா. சாப்பாடு வேற போட்டானே. இது தெரியாம டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தம்? பயங்கர சத்தமா இருக்கேன். கோவிந்தா அது என்னன்னு பாரு. ஐயா ஐயோ வடிவு அட பாவி, கோமாவுல இருக்கிற பொண்டாட்டியை கொல்ற அளவுக்கு துடிச்சிட்டியா? டேய் கசாப்பு, அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சிட்டா உன் மாப்பிளைக்கு சொத்து கிடைக்காதுன்னு படிக்கட்டு இருந்து உருட்டி விட்டேன். யோ சொம்னாகாட்டி மேல பை போடாத. அப்ப எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ? யோ முண்டகண்ணி அம்மனை வேண்டிக்கினே நான் 90 குங்குமம் எடுத்து அம்மா நேரத்துல வைக்கிறது வர சொல்ல உன் சம்பந்திக்கிறானே வில்லங்க வீராசாமி. அவன் டாக்டர் மூக்காண்ட வச்சு அந்த பைப்பு புடிங்கி அம்மாவுக்கு மூச்சு முட்டி நிக்க சொல்ல, நான் அவன் கூட ஃபைட் பண்ணி நிக்க சொல்ல, அந்த காட்டுல உருண்டு வர சொல்ல, அம்மா அதுல இருந்து உருண்டு கீழே வர சொல்ல, நான் பிடிக்க வந்தா என்ன கொலைகார பாவின்றீங்க. ஹீரோவை வில்லன் ஆகாதியா? எலே அவன் இவன் பேர்ல பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்காத. எங்களை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நீதானே செஞ்ச. என் பொண்டாட்டிய படியில விட்டது நான் கண்ணால பார்த்த. மரியாதை வெளியில போ. மெய்யாலி என்ன நடந்தது? மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம். நீ காலால் நடந்து வெளிய போ. எவ்வாறு மரியாதை கட்டத்தரமா பேசுகிற? மெய்யாலி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீயா கண்ணு கலகின்னு வந்து என்னோட சாரிக்காக போற. இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. ஐயோ யோ என்னங்கயா நீங்க? நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க. போகையா? சரி வாங்க. அவன் என்ன போங்கன்றா, நீ என்ன வாங்கன்ற? பெனாதி பையில இது நம்ம பனாதின்னு கவனம் வந்துங்க. பனாதி பனாதி. ஐயோ பொன்மொழி சொல்ல போறான், போலீஸுக்கு போன் பண்றான். நல்லது சொல்ல கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, இன்னா செய்தாலும் ஒரு தபா நன்னயம் செய்து விடு. நான் விட்டம் போங்கயா. அடச்சே கொஞ்சம் விட்டா வள்ளுவனை இருக்கிறான், பல்லவனை இருக்கிறான். முதலாளி முதலாளி அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு. ஓடியாங்க ஓடியாங்க. வடிவு வடிவு அப்பா அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். சேகர் நம்ம சொந்த பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சா எங்க நீங்க அவனை வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் அதை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். ஏமா அப்போ உங்களுக்கு பிறந்த பொம்பளை குழந்தை இப்ப எங்கம்மா இருக்கு? இருக்கிறது இருக்கட்டும், உயிரோட இருக்கா இல்லையா? ஏன்னா நான் தான் ஒருத்த கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன நீ நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க? ஐயோ பாத்தியா, ஒன்னால பூசாரி அடிச்சிட்டேன். சாமியாருங்க. ஐயோ நான் ஜோசியருங்க. ஜோசியர் அடிச்சுட்டோம். பாடுவா சொல்லுங்கம்மா. அது எதுவும் எனக்கு தெரியாது. அந்த விவரத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாமலே எங்க அப்பா இறந்து போயிட்டார். உண்மையை சொல்லு. உன் பொண்ணு கழுத்துல தொங்குத டாலரு அத்த நீ எங்க இருந்து தள்ளின்னு வந்த? பார்த்து தள்ளின்னு வந்தேன்னு அவமானப்படுத்த. இதுல என்ன அவமானம்? உன் தொழில தள்ளின்னு போய் தேய்க்கிற தொழில் தானே. அச்சனம் மூஞ்சி பீஸ் பீஸா கிழிஞ்சிடு. தெரியுதா? என்ன ரொம்ப மிரட்டினா உண்மையா சொல்லிடுவேன். அதுதானே மிரட்டினுக்கிறேன். சொல்லியா? என் பொண்ணு கழுத்துல கிடக்குற டாலர் எப்படி வந்ததுன்னு தானே கேக்குறேன். சொல்றேன். அம்மா, நான் உங்க வயித்துல பிறந்த பிள்ளை இல்லைங்கிறது தெரிஞ்சும் என்ன உங்க சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தீங்களே அம்மா. உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும்? சொந்த பிள்ளையா இருந்தாலும் வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ரமேஷ் நீ ஒண்ணுதான்ப்பா. என்னோட அப்பா அம்மா இப்ப எங்கப்பா இருக்காங்க? அவங்க இருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுப்பா.
இம்மாம் பெரிய கதை நடந்துட்டு இருக்குதா? ஆமாப்பா, என் மனைவி சொல்லித்தான் எனக்கே தெரியும். ரமேஷ், அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. விடுங்கம்மா. ஒரு விஷயம், இவ ராணி உங்க மருமக. என் தங்கச்சிங்க. நீங்க கோமால இருந்தப்ப இதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னதான் மன்னிக்கணும், நான் தான் உங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சேன். இந்த பொண்ணு யாரு? நான் தான் செல்வி. இவங்க என் வருங்கால அண்ணி. ஏய், முன்ன அத்தையா சொல்றது அண்ணியும் இல்ல ஒன்னியும் இல்ல, முதல்ல அது உங்க மாவோ. வடிவேலு, நீ என்ன சொல்ற? இந்த பாத்தீங்களா டாலர்? இது எங்க குடும்பத்தோடது. ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு கதையா இருக்குது, சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல வானவா? சொல்லிடியா. பொட்டை குழந்தை வாரான ஆம்பளை குழந்தை மாத்திக்கினீங்களா? அந்த பொட்டை குழந்தைய தூக்கிட்டு போனது இவர் சம்சாரம். தூக்கிட்டு போய் இவர் கையில கொடுத்துட்டு அது பூச்சி இவரு அத்தை வளர்த்து குமரி ஆக்கி என்ன கோளாறு பட்டாரு சொல்லாயா? ஆமாங்க, இது என் குழந்தை இல்லைங்க. ஆரம்பத்துல என்னமோ நான் துட்டுக்காக தான் வளர்த்தேன். ஆனா போக போக பாசமா மாறிடுச்சுங்க. என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேங்க. இப்ப தார பார்த்து கொடுக்கணும்னு கஷ்டமா இருக்குதுங்க. யோ, சந்தோஷமான கட்டத்துல ஏயா போட்டு கண்ணீர் வச்சுனுக்கிற? பொண்ணு போனா என்னையா, பையன்கிறான்ல, இதாயா உன் பையன்? இது என்ன கதை? உனக்கும் வல்ல அவரே சொல்லி இருப்பாங்க. போய் மாவனார் கட்டி பிடிச்சி ஆப்பால பாத்துக்கலாம். சாரி, இவரு கொஞ்சம் ஏத்தினதுல இறக்கி பிடிச்சிட்டாரு, அதான் அவன் பையன். புடியா செல்வி. எப்படியோ வடிவேலு, உன்னால என் குடும்பத்துல இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டபடி நம்ம குடும்ப சமேதரா போய் காவடி எடுத்து